இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா நண்டு குழம்பு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். வச்சுருக்கேன், அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கிறோம். நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ வந்து சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் அதில் சேர்த்துக்கிறோம். கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ வந்து கொஞ்சமாக தக்காளி சேர்த்துக்கிறோம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து அதை கூட நண்டு உடச்சி வச்சுருக்கேன், அதையும் அதை கூட சேர்த்து நல்லா வதக்கிங்க. நண்டு வந்து கொஞ்சமாக தான் இருக்குது, அதனால நாங்கள் வந்து கொஞ்சம் குழம்பு மாதிரி கிரேவி மாதிரி இல்லாமல் வைக்கிறோம். 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கோம். மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூன். உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. இல்லாட்டி வந்து புளியை வந்து ஊற வச்சு நல்லா கரைச்சி வச்சுருக்கோம், அதையும் இப்போ இதெல்லாம் சேர்த்துக்கலாம். புளி வந்து கொஞ்சமாக ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு எடுத்து ஊற்றிக்கிட்டா போதும், ரொம்ப எல்லாம் தேவை கிடையாது நண்டு குழம்புக்கு. தேங்காய் வந்து திருவி அரைச்சி வச்சுருக்கோம், அதையும் இப்போ இதெல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதெல்லாத்தையும் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. உப்பு புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கையில் வச்சு நல்லா மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு வந்து நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ வந்து சிம்மில் வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். நண்டு குழம்பு வந்து நல்லா கொதிச்சு எண்ணெய் வந்து பிரிஞ்சு தனியாக வந்துருச்சு. இப்போ அதுக்கிடையில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு இது நல்லா நச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் பூண்டையும் நச்சு அதில் சேர்த்துக்குவோம். வந்து இந்த மாதிரி 1-2 நச்சுக்குங்க. அதோட இப்போ வந்து பூண்டையும் சேர்த்து நச்சுக்கலாம். பூண்டையும் இந்த மாதிரி நல்லா நச்சுக்கிட்டாச்சு. இப்போ வந்து இந்த குழம்புல சேர்த்துப்போம். பூண்டு மிளகு லாஸ்ட்டாக சேர்த்துக்கிட்டா தான் வந்து நண்டு குழம்புக்கு ஒரு வாசமே வரும், அதுக்காக தான் சேர்த்துக்கிறோம். போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சுக்குவோம், சிம்லேயே வச்சுக்கோங்க. அவ்வளோதான், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இதோட ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கிறேன். சூடான சுவையான நண்டு குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.